சபைக்குள்ளதான் எல்லா ஊழியத்தையும் ஆண்டவர் வச்சார். ஐயா, இன்னைக்கு 28 வருஷமா நான் ஊழியத்தில் இருக்கிறேன். இன்றைக்கும் ஒரே சபையில் இருக்கிறேன். இந்த சபை மேய்ப்பனுக்கு அடங்கி இருக்கிறேன். எங்கே உன்னை திட்டுகிற மேய்ப்பன் இருக்கிறாரோ அங்கே நீ நல்லா வளருவ. ஆமென் சொல்லுங்க. மேய்ப்பனா இருந்தா மேய்ப்பன் குச்சி வச்சு ஆட்டை அடிச்சாதான் அந்த ஆடு ஒழுங்கா இருக்கும். அந்த ஆடு அப்பதான் ஒழுங்கா சீரா இருக்கும். இல்லைன்னா கண்ட இடத்துல போய் வாய வைக்கும். இணைந்து ஊழியம் செய்யணும். என்ன செய்யணும்? ஆமா, டிராக்ஸ் மினிஸ்ட்ரி கூப்பிடுறாங்களா, என்ன பண்ணணும்? போகணும், இணைந்துக்கணும், அவ்வளவுதான். தெரியலன்னா போய் கத்துக்கலாம். தெரியலன்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்க? தெரியலன்னா என்ன பண்ணலாம்? கத்துக்கணும். அப்படிதான் ஊழியம் செய்ய முடியும். சும்மாவே இருந்தா ஊழியம் செய்ய முடியாது. எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு பயிற்சி தேவை. அப்போ சேரணும். சேர்ந்து இப்ப தாய்மார்கள் ஜெபம் கூடி தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க. அதுல கூடி எப்படி ஜெபிக்கிறாங்க? இணைஞ்சு அதுல கத்துக்கிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும். அது ஒரு ஊழியம். ஜெபிப்பது ஒரு ஊழியம். பெருக்குவது ஊழியம். செருப்பெல்லாம் சில சின்ன பிள்ளைங்களாம் அடிக்க வைக்கிறாங்க, நான் பார்த்தேன் சில சபைகள்ல. அது ஒரு ஊழியம். தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு ஊழியம். ஒரு சர்ச்சைக்கு போயிருந்தேன், பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். சர்ச்சு பாத்ரூம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, அவங்க பாத்ரூம் உள்ள போய் பாக்குறேன் நானு. அடா 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 அடா, அந்த பாத்ரூம் பயங்கர அலங்கோலமா இருக்கு. வேற வழியே இல்லை. பேண்ட் எல்லாம் மடிச்சு விட்டு நானே இறங்கி சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் போட்டு சுத்தம் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா வச்சுட்டு வெளியே வந்தேன். அந்த பையன் என்ன பாக்குறான். அவன் என்ன நினைச்சிருப்பான்? பாத்ரூம் கிளீன் பண்றவர்னு நினைச்சிருப்பான். சபைன்னு இருந்தா சபையில எல்லா ஊழியத்தையும் செஞ்சுதான் ஆகணுங்க. நம்ம எல்லாம் அப்படிதான் வந்தோம். இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க என்ன, நான் ஊழியத்துல அப்படிதான் வளர்ந்தேன், அப்படிதான் கற்றுக்கொண்டேன்.